வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இயல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் தான் பார்க்க போறோம். தொகை நிலை தொடர்கள் அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இந்த டாபிக் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும். அட் த சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும் நுணுக்கமாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம குயிக்காக இப்போ இலக்கண குறிப்பு கேட்குறாங்க அப்படின்னா குயிக்காக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற தகவல்களும் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அந்த என்ன அப்படின்றத நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சேரணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் செதறாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து தெளிவாக வந்து சேரும். ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும், அதனால தான் வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த டவுட்டும் வந்து கிளியர் ஆகும். அட் த சேம் டைம் நான் புதுசாக இப்போ தான் சார் நான் இலக்கணமே படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ டாபிக் போகலாம். தொகை நிலை தொடர்கள். சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். தொடர் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தொடர் அப்படின்னா சென்டென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பல சொற்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தரும், அதை தான் நம்ம வந்து தொடர் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரே ஒரு சொல் அப்படின்னா அது தொடர் கிடையாது. அப்போ ஒரு சில சொற்கள் பல சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை கொடுத்தா அதை தான் நம்ம தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீர் பருகினான் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுங்க. புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நீர் பருகினான், அப்போ நீர்ன்றது ஒரு சொல், பருகினான் என்றது இன்னொரு சொல். அப்போ பல சொற்கள் வந்து இதில் வந்து 2 சொல் தான் இருக்குது. ஒரு சில சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 சொற்கள் இருக்கும். அப்போது பல சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தந்தால் அதை தான் நம்ம வந்து தொடர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொடர் அப்படின்னாலும் சொற்றொடர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஒரு சில இடத்துல தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல சொற்றொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? அப்போ பல சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர். அது என்ன சார்? தொகை நிலை தொடர். தொகைனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். தொகை அப்படின்னா இதுவும் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. தொகை அப்படின்னா தொக்கி அப்படின்னு அர்த்தம். தொகை அப்படின்னா தொக்கி அப்படின்னு அர்த்தம். தொக்கினா என்ன அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். தொக்கினா என்ன அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது தொகை அப்படின்னா தொக்கி, தொக்கினா மறைந்துன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சார் இந்த டாப்பிக்கில் என்ன சார் கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு தமிழில் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டாபிக் தாங்க இம்பார்ட்டண்ட்டு. அந்த டாப்பிக்லேயே அவங்க என்ன இலக்கணம் சொல்ல வராங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால தான் நான் டாப்பிக்கை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்களா? இப்போ தொகை நிலை தொடர். தொடர்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, பல சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர். அப்போ தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னா அந்த சொற்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு விஷயம் மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம வேலை. சரிங்களா? இப்போது நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிளேசஸில் இந்த சின்ன வயசில் வந்து பசங்க வந்து விளையாடுவாங்க, இந்த ஒளிர் விளையாட்டு அப்படின்னு விளையாடுவாங்க இல்லையா? அப்போ விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மொபைலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதான் ஒளிஞ்சுப்பாங்க. அதை போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கணும், அங்கங்கே ஒளிஞ்சுப்பாங்க. அதுதாங்க அந்த விளையாட்டு தான் இப்போ விளையாட போகிறோம். அவ்வளோதான். இது வந்து இலக்கண பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்காம ஒரு விளையாட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இங்கே யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே யார் மறைஞ்சிருப்பாங்க? மனுஷன் இல்லை, இங்கே வந்து சொல். அப்போது ஒரு தொடர் கொடுக்குறாங்க. அந்த தொடர்னா பல சொற்கள் தொடர்ந்து வரும். அப்போ அந்த சொற்களுக்கு இடையில் ஏதோ ஒரு சொல் வந்து மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த சொல் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. அதுதான் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கரும்பு தின்றான், இது கரெக்டாக சார் அப்படின்னா கரெக்டு கிடையாது. இது வந்து பொருள் விளங்குதா அப்படின்னா பொருள் விளங்கு சார், எனக்கு தெரியுது சார், கரும்பு தின்றான்றது எனக்கு தெரியும். அப்பா கரும்பு யாரோ ஒருத்தர் சாப்பிட்றான்பா, ஓரளவு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு கிடையாது. அப்போ இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னா கரும்பு தின்றான் அப்படின்னு வராது, கரும்பை தின்றான் அப்படின்னு தான் வரணும். அப்போ கரெக்ட் இதில் என்ன? கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். எழுதி போட்டு தாங்க, எழுதிட்டே தாங்க நான் எடுப்பேன் கிளாஸு. எழுதி போட்டு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக போய் சேராது. பார்க்கும் போது வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் 100% மனசில் வந்து போய் பதிவாகாது. எழுதி போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி.
சொல்லிகிட்டே எழுதி ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்லிகிட்டே எழுதுறது தான் டிஃபிகல்ட்டு. பட் ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தை எழுதுகிறப்ப அந்த எடுத்துக்காட்டுலாம் மனசில் போய் பதியும், எழுதுகிறப்ப போய் பதியும். சரிங்களா, இது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நான் சொல்வேன், அதுக்கு அடுத்து வந்து சொல்ல மாட்டேன். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்கு. ஆனால் எனக்கு இது புரியுது சார், ஆனால் கரெக்டு கிடையாது. அப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன டிஃபிகல்ட் இருக்குது. அப்போது இந்த தொடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் கரும்புன்னு இருக்குது, இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள், பை வந்திருக்கா. இந்த பையை பிரிச்சிங்கன்னா என்ன வரும், இப்பு கூட்டல் ஐ அப்படின்னு வரும். இப்பு கூட்டல் ஐ அப்படின்னு வரும். இந்த கரும்பை, இந்த ஐ தான் இங்கே வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா, இந்த ஐன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வேற்றுமை உருபு. அந்த மாதிரி இந்த சொற்களுக்கு இடையில் பல உருபுகள், அது வேற்றுமை உருபை தான் மறைச்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அது வினையாக இருக்கலாம், இல்லை பண்பாக இருக்கலாம், இல்லை ஓம உருபாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில உருபுகள் வந்து இந்த சொற்களுக்கு இடையில் மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்ன உருபு அங்கே மறைத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ அந்த பல்வேறு உறுப்புகள் வந்து மறைத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு இந்த தொகைநிலை தொடர்களை 6 வகையாக வந்து பிரிக்கலாம். வகைகள் வந்து டெஃபினட்டாக எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தொகைநிலை தொடர்கள் 6 வகை அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கொடு 6 ரூபாய் கொடு அப்படின்னு சண்டை வரும் பாருங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, எக்ஸாம்பிளும் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொல்கிறது ஞாபகம் வரும். சரிங்களா, அப்போ தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். 6 ரூபாய் கொடு, அப்போ தொகை அப்படின்னா 6 ரூபாய் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போது ஏதோ சொற்கள் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒன்று மறைஞ்சி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது மறைச்சி தான் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டு கிடையாது. அதில் என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரே உருபு மறைச்சி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கிடையாது, பல்வேறு உருபுகள் வந்து மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன உருபுகள் மறைத்து கொடுத்துக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து இந்த தொகைநிலை தொடரை நம்ம 6 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா, எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 6 வகையாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் முதல் வகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற்றுமை தொகை. முதல் வகை பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை, அதுக்கடுத்து வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. சரிங்களா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வேற்றுமை தொகை பார்க்க போகிறோம். சரிங்களா, முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம்? வேற்றுமை தொகையை பார்க்க போகிறோம். நான் ஹெட்டிங் எழுதிக்கிறேன், அப்போ தான் அவங்க வந்து இன்னும் வந்து தெளிவாக வரும். சரிங்களா, ஓகே. வேற்றுமை தொகை, சரி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை சென்றார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மதுரை புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஏதாங்க, மதுரை சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக சார் அப்படின்னா கரெக்டு கிடையாது. மதுரை அப்படின்றது என்னது, ஒரு இடத்தினுடைய பெயர். சென்றார் என்றது மனுஷனை சொல்கிறது. அப்போ மதுரை சென்றார்னா கரெக்ட் இல்லை. அப்போ இதில் எப்படி கரெக்டாக வரணும்? கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணும். என்னென்னு வரணும்? மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணும். அப்போ இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸு, என்ன டிஃப்ரென்ஸ் இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், மதுரை சென்றார் அப்படின்னு இருக்கு, இது கரெக்ட் இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்கே மறைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன மறைத்து கொடுத்துருக்காங்க? கூ அப்படின்றத மறைத்து கொடுத்துருக்காங்க. இதில் கூன்றது தான் என்ன அப்படின்னா இதுதான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது என்ன வேற்றுமை அப்படின்றத நமக்கு தெரியணும். வேற்றுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வகைப்படும். வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இங்கே தெரியுது இல்லையா? ஓகே, வேற்றுமை வந்து 8 வகைப்படும். ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறேன். வேற்றுமை வந்து 8 வகைப்படுங்க. முதல் வேற்றுமையிலிருந்து 8வது வேற்றுமை வரை இருக்குது. இதில் முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவு கிடையாது, 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது. சரிங்களா, 2வது வேற்றுமையிலிருந்து 7வது வேற்றுமைக்கு வரைக்கும் வேற்றுமை உருவுகள் இருக்குது. சரிங்களா, அது என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும். அப்போ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஐ ஆல் கூ இன்னது கண் அப்படின்னு பார்ப்போம். ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, இது ஷார்ட்டாக வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஐ ஆல் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூன்றது எங்கே இருக்குது பாருங்கள், கூன்றது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள்.
நான்காம் வேற்றுமை உருவாகிய கூன்றது இங்கே மறைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? அப்போ இது 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 எப்படி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா மதுரை சென்றார் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று வேற்றுமை தொகை அப்படின்னு செட் பண்ணலாம், அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு செட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இது மதுரை சென்றார் அப்படின்றது கரெக்ட் இல்லை, படித்து பார்க்குறோம் நம்ம. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரணும். அப்போ கூன்றது இங்கே மறைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வேற்றுமை உறுப்பு மறைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வேற்றுமை தொகை. அப்போ அதுலேயே என்ன வேற்றுமை? 8 வேற்றுமை இருக்குப்பா. அதுலேயே என்ன வேற்றுமை மறைச்சு கொடுத்துருக்காங்க? நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைத்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அப்போ இது நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோதான் வேற்றுமை தொகை. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எத்தனை வகைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். வேற்றுமை தொகை இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த வேற்றுமை தொகையில் இன்னொரு டைப் இருக்குது. இதுலேயே ஒரு டைப் ஒன்று வரும், உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. சரிங்களா? ஸோ வேற்றுமை தொகை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வேற்றுமை தொகையிலே வரக்கூடிய ஒரு டைப் தான் இது. சரிங்களா? உருவும் ஹெட்டிங் எழுதி போட்டு எடுக்கிறேன், ரீசன் என்னன்றதை நான் சொல்கிறேன். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரும். சரிங்களா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, சரி என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். அதே வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது வந்து தொகை நிலை தொடரில் வரக்கூடிய டைப் இல்லை, வேற்றுமை தொகையிலே வரக்கூடிய ஒரு டைப். சரிங்களா? பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ப்பாகன் அப்படின்னு எழுதுகிறேன். தேர்ப்பாகன் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்கள் புக்ஸில் வந்து பார்த்துக்க போகிறீங்க. அந்த எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ்பிளேஷன் எல்லாம் சேம் தான். சரிங்களா? ஓகே, இது தேர்ப்பாகன் அப்படின்னா கரெக்டாக சார் அப்படின்னா இது வந்து கரெக்டு கிடையாது. அப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா பாருங்கள். தேரை தேரை ஓட்டும் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரணும். எப்படி வரணும்? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரணும். இங்கே நல்லா கவனிங்க. அப்போ தேர்ப்பாகன் அப்படின்றது என்ன வந்திருக்கு? தேரை ஓட்டும். ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லையா, ஐன்றது மறைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரையை பிரித்து அப்படின்னா இரு குட்டால் ஐயா வரும். அப்போது இங்கே ஐன்றது மறைச்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்திருக்கு பாருங்கள், ஓட்டும் அப்படின்னு ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இங்கே பாருங்கள், ஒரு உருபு எக்ஸ்ட்ரா உருபு மறைத்து கொடுத்துப்பட்டிருக்கா, அப்போ உருபு மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது வந்து புரியாதுங்க. இது என்ன உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, என்ன தலைப்பே தெரியாமல் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம். படிக்கும் போதும் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். சரிங்களா? அதனால தான் நான் வந்து ஹெட்டிங் எழுதி போட்டதுக்கான காரணமே வந்து இதுதான். சரிங்களா? இப்போ உருவும் இப்போ ஏதோ ஒன்று தொகைனா மறைச்சி கொடுத்துருக்கு பாருங்க. இதில் என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு உருவு மறைச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே வந்து தேரை பாகன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டு கிடையாது. அப்போது இங்கே ஏதோ பயன் தரக்கூடிய ஏதோ ஒரு சொல்லும் மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓட்டும் அப்படின்ற பயன் தரக்கூடிய சொல்லுமே இங்கே மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ உருவு பயனு அது உடன் கூடவே வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? அதனால் வந்து எல்லாமே வந்து தலைப்பே இருக்கும். தலைப்பு தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ படிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். செகண்ட் டைம் படிக்கிறப்ப பிரச்சனையே கூட, ஒரு டைம் அப்படியே படிச்சுன்னா முடிஞ்சிச்சு. எக்ஸாம் டைமில் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? எக்ஸாம் டைமில் படிக்கவே தேவை கிடையாது. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஹெட்டிங் போடுறீங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து தேர்ப்பாகன், அவ்வளோதான். இப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு போட்டு ஹிண்ட் இதுதான் தேர்ப்பாகன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டாபிக் ஓவர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேற்றுமை தொகை அப்படின்னு போட்டிங்களா, அப்போ அந்த இடத்துல மதுரை சென்றார், அவ்வளோதான். இவ்வளோதான் ஹிண்ட்டு. அப்படியே ஒரே வேர்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், டாபிக் ஓவர். அந்த மாதிரி 6 டைப் இருக்கு இல்லையா, அந்த 6 டைப்பு ஹெட்டிங் போட்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க, ஓவர், அவ்வளோதான் ஹிண்ட்டு. அவ்வளோதான், இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைமு எடுத்துக்கும். சரி, அவ்வளோதான். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தெளிவாச்சு இல்லையா? அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தமிழ் தொண்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு அர்த்தம். அது வந்து பார்த்துங்க.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸ்பிளேஷன் பார்த்தா போதும். இன்னொரு ஆனால் எடுத்துக்காட்டுகள் எல்லா எடுத்துக்காட்டுகளுமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா கொஞ்சம் டைம் வந்து லென்த்தியாக போகும். சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ தொகைநிலை தொடர்களில் 6 வகை பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் வகை வேற்றுமை தொகை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த வேற்றுமை தொகையிலே வரக்கூடிய டாபிக் தான் உருபும் பயனும் உடன் தொகை. அதையும் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 2வது வகையான வினைத்தொகை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து பாருங்கள். 2வது வகை என்ன பார்க்க போகிறோம்? வினைத்தொகை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. வினைத்தொகை எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸில் அந்த டெஃபினேஷன்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தெளிவாக கவனிங்க. இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். வீசு தென்றல் அப்படின்னு எழுதுகிறேன். என்னென்னு எழுதுகிறேன்? வீசு தென்றல். இது கேளுங்க, எழுதிட்டு இருக்காரு, நீங்கள் பார்க்காதீங்க. வீசு தென்றல் அப்படின்றது காதில் கேட்குறப்ப என்ன ஆகும்? அப்போ வினைத்தொகைக்கு வீசு தென்றல் அப்படின்ற எடுத்துக்காட்டு எழுதுனாங்க அப்படின்னு மனசில் வந்து போய் பதிவாகும். ஓகே, வீசு தென்றல் அப்படின்னு எழுதுகிறேன். வினைத்தொகை அப்படின்ற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு எச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஷார்ட்கட்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பெயரெச்சம் வினையச்சது ஆளை முடிஞ்சால் அது பெயரெச்சம், ஈலியோ ஊழியோ முடிஞ்சால் அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் உங்களை வந்து கொஷின் கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வீசு தென்றல் அப்படின்றது இங்கே வினைத்தொகை பார்க்குறது மாதிரி இது தெரியணுங்க. இது தெரிஞ்சால் தான் தெளிவாக அங்கே போக முடியும். சரிங்களா? அப்போ இந்த எச்சம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாயிடும். இப்போ வீசு தென்றல் அப்படின்றது இது என்ன எச்சம்? பெயரெச்சமா வினையச்சமா? சரிங்களா? நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த வினைத்தொகை வந்து இது என்ன எச்சம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது 2ஆக பிரிக்கிறோம். 2ஆக பிரிக்கிறப்ப வீசு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, தென்றல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சரி, ஓகே. வீசு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? சூ இருக்கா? சூ பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும்? இச்சு குட்டல் ஊ வருமா? ஆஹா, இது வந்து ஊல முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. என்ன ஈலியோ ஊலியோ முடிஞ்சால் அது வந்து என்ன எச்சம்? வினையச்சம் அப்படின்னு நமக்கு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். ஆளை முடிஞ்சால் பெயரச்சம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இது ஊல முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையச்சம் சார் அப்படின்னா வினையச்சமா அப்படின்னா வினையச்சம் கிடையாது, தவறு. ரீசன் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. எச்சம் அப்படின்னா என்ன? முற்று பெறாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏதோ ஒரு சொல்லு வந்து அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கும், அப்போ முற்று பெற வைக்கும். அப்போ இங்கே ஒரு சொற்கள் வந்து இதை முற்று பெற வைக்குது. ஓகே, இப்போ இங்கே ஊல முடிஞ்சிருக்கு, ஆனால் இது வினையச்சமா அப்படின்னா வினையச்சம் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா இது வந்து பெயரச்சம். காரணம் என்ன அப்படின்னா இந்த எச்ச சொல்லோட எந்த சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இந்த வரக்கூடிய இந்த சொற்கள் வந்து பெயர் சொல்லா இருந்தால் அது பெயரச்சம், வினை சொல்லா இருந்தால் அது வினையச்சம். இங்கே தென்றல் அப்படின்றது பெயர் சொல் அப்படின்றதுனால இந்த வீசு தென்றலை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஊல முடிஞ்சிருக்கு, அதனால் இது வினையச்சம் கிடையாது, பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இதில் வந்து நல்லா கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 சொல்கிறேன், வினைத்தொகை. ஏன்னா எச்சம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எப்படி வினைத்தொகை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது வந்து 2 சொல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் அந்த 2 சொல்லு தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. 2 சொல்லாக வரும். அந்த 2 சொல்லு ஒன்றா கொடுத்துருக்க மாட்டாங்க, சாரி தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்றா கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. முதல் சொல் வந்து வினையாக தான் இருக்கும். சரிங்களா? முதல் சொல்ல என்ன இருக்கும்? வினை. வீசுன்னா ஏதோ ஒன்று வீசிட்டு வருது, அது பெயர் சொல்லா கிடையாது, வினை சொல். அப்போ முதல் சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினை சொல்லாக இருக்கும். 2வது சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லாக இருக்கும். ஓகேவா? 2வது சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ முதல் சொல் வினையாக இருக்கும், செகண்ட் சொல் வந்து பெயராக இருக்கும். சரி, இது ஒரு அடுத்த கட்டம். அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினைக்கும் பெயருக்கும் இடையில் 3 காலத்தையும் மறைத்து கொடுக்குற மாதிரி அந்த இடைநிலை வந்து மறைச்சு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ 3 காலத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி இடைநிலை இடைச்சொல் அதை இந்த இடைச்சொல் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இது நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஏன் சொல்கிறோன்னு தெரியுதுங்களா?
வினை தொகை, பெயர் தொகைன்னு சொல்லாமல் வினை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் சொல்லு வினையாக இருக்குது, அதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இடைநிலைகள் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 காலத்தையும் எடுத்து சொல்கிற மாதிரி இடைநிலைகள் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இதை வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா வீசிய தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற, வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு வரணும். சரிங்களா? இது வந்து இறந்த காலம், இது வந்து இறந்த காலம், இது வந்து நிகழ்காலம், இது வந்து எதிர்காலம். சரிங்களா? அந்த மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. கொல் கயிறு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு, கொல் களிறு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்துங்க. எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துங்க, எக்ஸ்பிளேஷன் எல்லாமே வந்து சேம் தான். சரிங்களா? ஓகே. அப்போது இது வீசு அப்படின்றது வீசிய அப்படின்னு வரணும், இல்லை வீசுகின்ற தென்றல்னு வரணும், இல்லை வீசும் தென்றல் அப்படின்னு வரணும். அப்போ அந்த காலத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த இடைநிலைகள் வந்து இங்கே மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினை தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கும், அந்த எடுத்துக்காட்டு பார்த்துங்க. இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 3 காலத்தையும் மறைத்து வரக்கூடிய பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஏன்னா இது பெயரெச்சம் தானே, வீசு தென்றல்ன்றது பெயரெச்சம் தான். அதில் என்ன இருக்குது, 3 காலத்தையும் மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 3 காலத்தையும் மறைத்து கொடுக்கப்படுகின்ற பெயரெச்சம் அப்படின்னு ஷார்ட்டாக வந்து சொல்லலாம். புக்கில் இதெல்லாம் வந்து கிடையாது, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ குயிக்காக, ஏன்னா வினைத்தொகையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், அதனால் இதை குயிக்காக பார்த்தோம். அட் த சேம் டைம் இதிலே வந்து எச்சம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகிடுச்சு. டெஃபினட்டாக எக்ஸாமில் இதை மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஓகே. ஷார்ட்கட் எப்போ போகலாம் அப்படின்னா இதில் எச்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகே, இது என்ன வரக்கூடிய சொல்லு பெயர் சொல்லா இருக்கா வினை சொல்லா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வேணால் இன்கேஸ் தெரில அப்படின்னா தான் நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு போகணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பண்பு தொகை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து எல்லாமே எளிமையாக தாங்க இருக்கும், குயிக்காக வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. பண்பு தொகை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு தொகைன்னா நமக்கு தெரியும், ஏதோ மறைச்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே என்ன சார் மறைச்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு மை விகுதியும் ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பையும் மறைச்சி கொடுத்துருப்பாங்க. ஆன ஆகிய, அப்போ ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பையும் ஒரு மை விகுதியும் மறைச்சி கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து தெரியும், பட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். செங்காந்தல், ஏன்னா இது ஈஸியாக ஒரு சிலர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. செங்காந்தல் பண்பு தொகை. செங்காந்தல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக சார் அப்படின்னா கரெக்டு கிடையாது. அப்போ இது எப்படி வரணும் அப்படின்னா படிக்கிறப்ப செம்மையாகிய காந்தல் அப்படின்னு வரணும். செம்மையாகிய காந்தல் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க, நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மையாகிய காந்தல் மை அப்படின்ற உறுப்பு விகுதி வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆகிய இந்த யாவை பிரித்து என்ன வரும், ஈ கூட்டல் ஆவா வருமா? அப்போ இங்கே என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க, இந்த ஆகிய அப்படின்றது மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மைன்ற விகுதியும் ஆகிய அப்படின்ற பண்பு உருவமும் மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன அப்படின்றதுல ஒன்று பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இன்மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வட்ட தொட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு அதை பார்த்துங்க. இங்கே ஆணைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அப்போ இன்மொழி அப்படின்றது எப்படி வரணும் அப்படின்னா இனிமையான மொழி அப்படின்னு வரணும். எப்படி வரணும் கரெக்டாக? இனிமையான மொழி அப்படின்னு வரணும். அப்போ இங்கே என்ன மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு, மை அப்படின்ற ஒரு விகுதியும் ஆனை, இது யா பிரிச்சா அப்படின்னா ஈ கூட்டல் ஆ வருமா? அப்போ ஆனை அப்படின்ற பண்பு உருவம் மை அப்படின்ற விகுதியும் மறைத்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இதுதான் வந்து பண்பு தொகை. இது பண்புன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்ன இருக்கும், இப்போ வடிவம் இருக்கும், ஷேப்பு, சரிங்களா, நிறம், சுவை, இதெல்லாம் வந்து குறிக்கும். அது கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை பார்த்துங்க. சரிங்களா? அவன் எப்படி ஷேப், என்ன வடிவத்தில் இருக்காங்க, என்ன நேரத்தில் இருக்குது, என்ன சுவையில் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எளிமையாக இருக்குங்க, ஈஸியாக இருக்கும், பார்த்துடலாம். ஓகே. 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமை தொகை. குயிக்காக முடிச்சலாம் பாருங்கள். ஓமை தொகை. ஓகே. ஹெட்டிங் எழுதி போட்டு எடுக்கிறதுக்கான காரணம் இருக்குது,
கவனிங்க, ஓமை தொகை பார்க்க போகிறோம். 4வது வகை, தொகைநிலை தொடரில் 4வது வகை. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, மலர் கை. மலர் கை. ஓகே, இதில் கவனிங்க, இதில் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று மறைச்சு கொடுத்துக்கப்பட்டிருக்கோம், அது என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இப்போ மலர் கை அப்படின்றது எப்படி வரணும் அப்படின்னா, இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு கிடையாது. எப்படி வரணும் அப்படின்னா மலர் போன்ற கை அப்படின்னு வரணும். மலர் போன்ற கை. ஓகே, இதில் நல்லா கவனிங்க, இதில் மலர் அப்படின்றது ஓமை. மலர் அப்படின்றது என்னது? ஓமை. இந்த போன்ற அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஓம உருபு. போன்ற அப்படின்றது ஓம உருபு. கை அப்படின்றது ஓமேயம். ஓமேயம். இங்கே என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, மலர் கை அப்படின்னா என்ன? என்னுடைய கை வந்து மலர் போன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கை வந்து மலர் போன்று இருக்குது. அப்போ கை பற்றி தான் இங்கே பேசுவேன், இதுதான் மெயின் வேர்டு. அது எப்படி இருக்குது? மலர் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கையை வந்து ஒரு மலரை வந்து ஓமையாக சொல்லியிருக்காங்க. மலர் போல் கை இருக்குப்பா. அப்போ மலர்ன்றதான் ஓமை, இங்கே போன்ற அப்படின்றது ஓம உருவு, கை அப்படின்றது ஓமையும். இங்கே என்ன மறைச்சி கொடுத்துருக்காங்க? இந்த போன்ற எடுத்துகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போது ஓமை தொகையில் இடையில் வந்து போல, போன்ற, அன்ன, இன்ன அந்த மாதிரி ஓம உறுப்புகள் நிறைய இருக்குது. அது என்னன்றதை பார்த்துங்க. அந்த ஓம உறுப்புகள் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு உருவகம் வரும், சரிங்களா? அது இந்த டைப்பில் வராது, அதை வந்து பார்த்துங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு உருவகம். இங்கே எப்படி முதல்ல ஓமையை மறைச்சி கொடுத்துப்பட்டிருக்கோ, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓமையை வரும், அதுக்கடுத்து ஓமை வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு உருவகம், அவ்வளோதான். இது எப்படி சார் நான் எளிமையாக வச்சுக்கிறது? ஓமை தொகைனா ஃபஸ்ட்டு ஓமை தொகைன்னு இருக்கேன், ஏன்னா உருவகத்துக்கும் ஓமைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓமை தொகைப்பா, அப்போ முதல்ல ஓமை வரும்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மை தொகை பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமை, சரிங்களா? பார்க்கலாமா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை தொகை, தொகைநிலை தொடர்களில் 5வது வகை, சரிங்களா? இதில் கவனிங்க, ஹெட்டிங் பாருங்கள். இதில் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க, அப்படின்ற இடை சொல் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்றது இடைச்சொல், இது ஒரு டாபிக்கு, சரிங்களா? ஓகே, நிறைய இருக்காங்க இடைச்சொல். இது மெமரி பண்ணுறதா இலக்கணத்திலே டிஃபிகல்ட்டு. ஏன்னா இலக்கணத்திலே மெமரி பண்ணோம் அப்படின்னா இதுதான் இடைச்சொல் வந்து நிறைய இருக்கும். அப்போ அப்படின்றது இடைச்சொல், அந்த இடைச்சொல்ல மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து உண்மை தொகை. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள். அண்ணனும் தம்பியும் அப்படின்னு கொடுக்கணும், ஆனால் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி, புக்கில் இருக்கிறதா சொல்கிறேன், ஓகேவா? அண்ணன் தம்பி அப்படின்னா கரெக்டாக அப்படின்னா கரெக்டாக கிடையாது. அப்போ எப்படி வரணும் இது அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரணும். அப்போது இங்கே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த நூ பிரிச்சா அப்படின்னா இன்னும் கூட்டல் ஊவா வரும். இந்த நூ பிரிச்சா இன்னும் கூட்டல் ஊவா வரும். அப்போ இங்கே ஒன்று, அதுக்கடுத்து இந்த யூ பிரிச்சான்னா ஈ கூட்டல் ஊவா வரும். அப்போது இங்கே அப்போது நல்லா கவனிங்க 2. அப்போது சொற்களுக்கு அந்த ஒரு தொடர் கொடுக்குறாங்க, அந்த சென்டென்ஸில் இடையிலையும் சரி கடைசியிலையும் சரி அப்படின்ற இடைச்சொல் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் நிறைய கொடுத்துருப்பாங்க, தாயும் தந்தையும் அப்படின்ற எக்ஸாம்பிள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துங்க. லோவர் கிளாஸ்லேயும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி தொகைநிலை தொடர்கள்லேயே லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அன்மொழி தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை பார்க்கலாம். இது ரொம்ப எளிமை தான், ஆனால் இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது, எளிமையா இல்லையா அப்படின்றத சொல்கிறது, சரிங்களா? ஓகே, அன்மொழி தொகை இது என்ன? இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, அதாவது நல்லா கவனிங்க, இது வந்து பிரித்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? பிரித்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது பிரித்தோம் அப்படின்னா எப்படின்னு வரணும் அப்படின்னா அல் குட்டல் மொழி குட்டல் தொகை அப்படின்னு வரணும். ஒரே வேர்டு தான் இது, அன்மொழி தொகை. இது பிரித்து எழுதுக கேட்குறாங்க அப்படின்னா எப்படி வரணும்? அல் குட்டல் மொழி குட்டல் தொகை அப்படின்னு எழுதணும். பிரித்து எழுதுக ஒரு சில பிரித்து எழுதுகலாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது, அது இந்த மாதிரி தான் இன்பிடிவிலேருந்து எடுத்துருவாங்க, சரிங்களா? அப்போ அல் குட்டல் மொழி குட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கணும். சரி, இதில் என்ன கவனிங்க, இதில் என்ன சார் மறைஞ்சு வரும்? அல்லாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாதனா என்ன? அங்கே ஆல்ரெடி பார்த்தோம்,
வினை பார்த்தோம், வேற்றுமை உறுப்பு பார்த்தோம், வேற்றுமை தொகை பார்த்தோம், பண்பு பார்த்தோம், ஓமை பார்த்தோம், இங்கே என்ன அல்னா அல்லாத, எது அல்லாத அப்படின்னா வேற்றுமை உருவோ இல்லை வினையோ இல்லை பண்போ ஓமையோ உண்மையோ இந்த 5 தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம் இல்லையா, வேற்றுமை உருவோ வினையோ பண்போ ஓமையோ உண்மையோ இந்த 5 பார்த்தோம் இல்லையா, அந்த உருவுகள் அல்லாத வேறு ஏதாவது சொல் மறைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 5 வகையை பார்த்துருப்போம். அது அல்லாத வேறு ஒரு சொல் மறைச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்க்கலாம். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கொடுத்துருப்பாங்க? சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நல்லா கவனிங்க, சிவப்பு சட்டை பேசினார், இது அக்ரிணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது உயர்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்கள். சிவப்பு சட்டை பேசினார் இருக்குது, சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அக்ரிணியாக இருக்குது, இது உயர்தனியாக இருக்குது. கரெக்டாக அப்படின்னா இது கரெக்டாக. அப்போ எப்படி வரணும் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு வரணும். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு வரணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மறைச்சி? அணிந்தவர் அப்படின்ற வார்த்தையை மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேற்றுமை உருவா? இல்லை. பண்பா வினையா? இல்லை. ஓமையா உண்மையா? கிடையாது. அது அல்லாத வேறு ஏதோ ஒரு சொல் வந்து மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு வந்து ஆன்சர் வரணும். சரிங்களா, ஓகே. அந்த எடுத்துக்காட்டுகளை வந்து பார்க்குங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு தகவல் வந்து பார்க்கணும். அதாவது ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, இது தொகைநிலை தொடர்கள் ஒரு வகையை வராது. இது வந்து எதில் வரும் அப்படின்னா பண்பு தொகையில் அந்த டாப்பிக்லேயே வந்து பார்க்கணும். சரிங்களா, பண்பு தொகை அப்படின்ற டாப்பிக்லேயே வந்து பார்க்கணும் இதை. சரி, ஓகே. என்ன பாருங்கள், இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, ஓகே. ஓகே, பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். பண்பு தொகையில் வரக்கூடிய டாபிக் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், டேரெக்டாக எக்ஸாம்பிள் போடலாம். மார்கழி திங்கள் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுங்களேன். மார்கழி திங்கள். ஓகே, இப்போ இது கவனிங்க. திங்கள்னா என்ன? திங்கள்னா என்ன? கிழமையா? இல்லை. திங்கள்னா என்ன அப்படின்னா மாதம்னு அர்த்தம். திங்கள்னா என்ன? மாதம்னு அர்த்தம். அதாவது எத்தனை மாதங்கள் இருக்குது? 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களில் ஒரு மாதம் தான் வந்து மார்கழி. 12 மாதங்களில் ஒரு மாதம் மார்கழி இருக்குது, சித்திரை இருக்குது. அந்த மாதிரி 12 மாதங்களில் ஒரு மாதம் தான் வந்து மார்கழி. இதை நல்லா கவனிங்க. அப்போ திங்கள்ன்றது பொதுவான ஒன்று. அப்போ மாதம் அப்படின்றது பொதுவானது. அதில் மார்கழி அப்படின்றது அந்த பொதுவானதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது திங்கள் என்றது பொது பெயர் அப்படின்னு சொல்லணும். திங்கள் என்றது பொது பெயர், மார்கழின்றது சிறப்பு பெயர். ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க 12 மாதங்களில் ஒன்று. அப்போ சிறப்பு பெயர் இது. அப்போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சிறப்பு பெயரும், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சிறப்பு பெயரும், அதுக்கு அடுத்து பொது பெயரும் கொடுத்துருந்தா இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. தொகைன்னு இருக்குது. அப்போ ஏதோ நாங்கள் மறைச்சி கொடுக்கணும் இல்லையா? அப்போ இங்கே என்ன மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு கிடையாது. எப்படி வரணும் அப்படின்னா மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு வரணும். சார் இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா அப்படிதான், மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு வரணும். சரிங்களா, எனக்கு மார்கழி திங்கள்னு சொன்னாவே புரியுது சார் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம், பட் கரெக்ட் இல்லை. மார்கழி ஆகிய திங்கள். அப்போ இங்கே நல்லா கவனிங்க. திங்கள் அப்படின்றது பொது பெயர், மார்கழின்றது சிறப்பு பெயர். அப்போ சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பொது பெயர் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு இடையில் ஒரு உருவு வந்து ஒரு சொல் வந்து மறைச்சி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்போ ஆகிய அப்படின்றது மறைச்சி கொடுக்க. அதுதான் இரு பெயரொட்டு. இரு பெயர், இதுவும் பெயர் சொல் தான், இதுவும் பெயர் சொல் தான். இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ அந்த பண்பு உருவாகிய ஆகிய அப்படின்றது மறைச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தெரியுதா ஏன் அப்படின்ட்டு?
ஹெட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். இரு பெயரொட்டு 2 பெயர் சொல் இருக்கு, இடையில பண்பு உருவாகிய ஆகிய அப்படின்றது மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாரை பாம்பு அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துங்க. சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு சாரை பாம்புன்னு சொன்னாலே எனக்கு தெரியும், ஆனால் சாரை ஆகிய பாம்புன்னு வரணும், அதுதான் வந்து கரெக்டு. அதுக்கடுத்து எண்ணுமை அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆனால் அது தொகைநிலை தொடரில் வகைகளில் வராது. பட் வந்து இதில் வந்து பார்த்துங்க, இதுலேயே வந்து பார்க்கணும். அதை இப்போ எண்ணுமை என்னென்ன அப்படின்னா உண்மை தொகை பார்த்தோம் இல்லையா? உண்மை தொகை என்னென்ன? அண்ணன் தம்பி. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள். அண்ணனும் தம்பியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து எண்ணுமை. எப்படி சார் அப்படின்னா இந்த உம்முன்றது வெளிப்படையாக கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இது வந்து எண்ணுமை. இப்போ அதே மறைச்சி கொடுத்துட்றாங்க, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த உண்மை எடுத்துட்டு அண்ணன் ஆல்ரெடி பார்த்தது தான் இது எக்ஸாம்பிள், சரிங்களா? தம்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது உண்மை தொகை. உம்முன்றதை மறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு, இது உண்மை தொகை. வெளிப்படையாக உம்முன்றதை கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எண்ணுமை, சரிங்களா? அண்ணன் தம்பி, தந்தை தாய் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை தாய் சேய் அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா? அதுமாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையில் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும், பனை மரம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டுகள் பார்க்கணும், சரிங்களா? அப்போது கான்செப்ட் எல்லாமே ஒன்று தாங்க. உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் இலக்கணம் பொறுத்த வரைக்கும். எடுத்துக்காட்டுகள் மட்டும் அங்கங்கே புக்ஸில் அங்கங்கே ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க, அந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அடுத்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் நம்ம அடுத்த இயலில் பார்க்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். அப்போது ஒரு தொடர் அப்படின்னா என்ன? தொடர்னு சொல்லலாம், சொற்றொடர்னு சொல்லலாம். பல சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது தொடர்னு சொல்கிறோம். அந்த சொற்களுக்கு இடையில ஏதோ மறைச்சி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். 6 வகை: வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை அப்படின்றது 6 வகைகள் படம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம தொகாநிலை தொடரை வந்து பார்க்கலாம், சரிங்களா? நன்றி.